என்னம்மா ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்த? யாரோட பேசிகிட்டு இருந்த? என்னோட ஃப்ரெண்டோட பக்கத்து வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததாம்மா. என்ன? அதைத்தான் ஒரு வயசானம்மா வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதைத்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொல்லு என்ன சொல்லுச்சு? ஐயோ, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம், ஏன்னா நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் வந்து ஜோக்காகவே நடந்துட்டு ஏதோ தமாஷ் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது நிஜமாக நடந்தது தான் சார். அது நெசமாக தான் எல்லாமே நடக்குது. இப்போ யாரும் இல்லைன்னா அவங்க வாடகைக்கு இருக்காங்க ஒரு சின்ன வீட்டில். ஒரு 2500 வாடகையில் தான் இருந்தாங்களாமா. சரி. அப்புறம் 2500 வாடகையும் அவங்களுக்கு கொடுக்குறதே கஷ்டம்தான். ஏன்னா வருமானம் கம்மி. குழந்தைங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்கூலுக்கு போகிறது வந்து இவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு அனுப்புனா பரவாயில்ல. அதில் இருந்துகிட்டே இந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புனா அவங்க ஃபீஸ் அதிகமாக கட்டணும் இருக்குது. இதனால பொண்டாட்டி புருஷனுக்கு 2 பேருக்கு சண்டை வந்துருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வருமானம் கட்டையாக இருக்குது, செலவு ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. 2 பேர்த்துக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்குது. அப்புறம் அதனால் வந்து இப்படியே இருந்து என்ன பண்ணுறது, நான் வெளிநாடு போங்க அப்படிங்கிறா மருமக. அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சாமி அளவான வருமானம் வந்தால் போது, நீ இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி மாறுங்க, மாற்றிப்பாரு சாமி அப்படிங்கிறாப்புல அம்மா. அம்மாவுக்கு எப்பவும் பையனை பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல. அப்புறம் அதனால வந்து ரொம்ப வெளிநாடெல்லாம் போக வேண்டாம், பக்கத்துலேயே இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறாப்புல. அப்புறம் மகன் என்னங்கிறாப்புல, பக்கத்தில் ட்ரை பண்ணி பார்த்து வேறு கம்பெனி மாற்றி பார்த்தோம்மா, சம்பளமே ஏற்ற மாட்டேங்கிறீங்க, இதே சம்பளம் தான். அப்புறம் மருமக கேட்குறாளாமா, அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் போயிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வெளிநாடு போய் இப்போ சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்குல்ல, அவங்க கூட நம்ம எஸ்டி போடல, இருந்தாலும் நீங்களும் இந்த சமயத்தில் பாருங்க போங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அம்மா சரி, மருமக சொல்லும்போது என்ன சொல்ல முடியும், உங்கள் சௌரியத்தை நீங்கள் பாருங்க, என்னால் தடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி. அப்புறம் சரின்ட்டு 6 மாதம் பார்த்து அவங்க ஃப்ரெண்டு மூலியமா ட்ரை பண்ணி ஒரு 6 மாதம் ஆகி வேலை கிடச்சிடுச்சாமா. வேலை கிடச்சிடுச்சு. சரி அப்படின்ட்டு வேலைக்கும் போயாச்சு. போன பிறகு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அம்மாவை பார்க்கணுன்னா ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல மருமகள். சம்சாரம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, வீடியோ காலில் பார்த்து பேசிக்கிறாங்களாமா. அம்மாவை காமிக்க மாட்டேன். அப்புறம் அம்மா பேசி ஆகணுன்ட்டு அப்புறம் அம்மாகிட்ட கொடுக்க சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம். அந்த அம்மாவுக்கு ஏதோ ஆஸ்துமா ட்ரபிளாமா, இந்த குளிர் காலத்தினால ஒத்துக்க மாட்டேங்குது. சரி. அதனால என்ன பண்ணுது, இந்த அம்மா போய் படுத்துக்குது கொஞ்சம் முடியாமல். அப்புறம் அந்த சமயத்தில் இவங்க அப்பா அம்மா, மருமகளோட அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சரி. ஊர்லேருந்து வந்தப்போ மருமக என்ன பண்ணுறா, போய் ஒரு மட்டன் எடுத்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மழை வேறு தோறலாக இருந்திருக்குது. சரி மழை நிற்கிட்டுமா அப்படின்னா, அவங்க ஊருக்கு போகணும் வந்தவங்க, அவங்க நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு பேசணும். ஏன்னா வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நினைஞ்சிட்டே போயிருக்குது. போய் கொடை எடுத்துகிட்டு போயிருந்தாலும் ஆகுது, அதுவும் இல்லை, தலைமையில சீலை போட்டு போமா அப்படின்னாலாமா மருமகள். போயிட்டு வா, இப்போ மழை நினைஞ்சா முளைச்சா போயிடுவேன், போயிட்டு வா அப்படின்னாலாமா. சரின்ட்டு அப்படி போயிட்டு வந்துருச்சாமா. அப்புறம் எட்டு வந்தால் அவங்க மருமகளோட அப்பாவுக்கு ப்ரெஷரு சுகரெல்லாம் இருக்குதாமா. அதனால மட்டன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்களாமா. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு போய் சிக்கன் எட்டுவாங்க, அது நாட்டுக்கோழியாக அந்த கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி எட்டுவாங்க அப்படின்னு. அப்புறம் இவ்வளோ சின்ன வயசாக இருக்கிற மருமக போயிருக்கணுமல்ல, அது போகாமல் இந்த அம்மா மறுபடியும் மலையிலையே நினைஞ்சிட்டு போகிறதா அப்படின்னு கேட்டிருக்குது. போய்த்தான் ஆகணும், போயிட்டு வாமா அப்படிங்கிறா. அப்புறம் அப்படின்னு சொன்னாலாமா. அப்போ மலையில் போய் இந்த அம்மா மறுபடியும் எட்டு வந்து குளிர் காய்ச்சல் வந்து எச்சா படுத்துருச்சு. அப்புறம் படுத்துருச்சு. அப்புறம் நல்லா பசி ஆகுது. அப்போ அந்த சமயத்தில் மருமக அவங்க அப்பா அம்மா சாப்பிட்ருக்குறாங்க. எனக்கு ஒரு வாய் போட முடி இல்லை, அவை போய் ஆகிட்டு அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் போன பிறகு ரசம் ஊற்றி திணி சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் என்னப்பா கறி காய்ச்சிருக்கிறேன், எனக்கு போடலையான்னு கேட்ட முடி, அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிட்டேன். அங்கே தம்பி அதான் தம்பி இருக்கிறா, அவனுக்கு வேணுட்டு எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்றாங்க. ரசம் சரி, அவனுக்கு இதாக ரசம் சோறாவது கிடச்சிருக்குதா அப்படின்ட்டு சாப்பிட்டுச்சு அந்த அம்மா. அந்த மாதிரி சாப்பிட்டுதாம்மா.
அந்த மாதிரி சாப்பிட்டு அழுகுது. ஓ. சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டில். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் சரி இப்படியே இருக்கும்போது இந்த அம்மானால் ரொம்ப முடியல. சுடுதண்ணி கொஞ்சம் கேட்டிருக்குது. சுடுதண்ணி கேட்டு மருந்து மாத்திரையும் கேட்டிருக்குது. இந்த மருமகன் ஒன்றுமே எடுத்து கொடுக்கலையாமா. எதுனாலேன்னா இந்த ஃபோன் சண்டை வந்துடுச்சு. ஃபோன் சண்டை. ஆமாம். இந்த அம்மா மகன் பேசுகிறாப்புல. அப்போ இந்த ஃபோன் கொடுக்கலன்னு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கடம் மருமகன் மேலே. அதுக்கு நீ எதையும் அதை இதையும் சொல்லிடுவோமாங்கட்ட கசகசன்னு எதுக்கு பேசுகிற அப்படின்ட்டு அப்படின்னு வேண்டான்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் சரின்ட்டு ஃபோன் வேண்டான்னு சொன்னது. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வயசானம்மா சங்கடம் தானே. அப்புறம் இந்த பேரம் பேத்திகள்லாம் இந்த அம்மாக்கிட்ட விளையாடுமாமா. அதுக்கு மருமக விடுறதில்ல. எதுக்கு நீ வயசானவங்கிட்ட போய் அழுக்கு இருக்குது அவங்ககிட்ட ஒட்டாத, அவங்க சீக்கு வந்துடு அப்படி இப்படின்னு ஏதோ அந்த குழந்தைகளை பேசவே விடுறது இல்லையாமா. அதனால அந்த அம்மாவுக்கு அதை விட அப்புறம் இப்படியே இருக்குது. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இப்படியே இருந்தப்போ ஒரு நாள் மகன் திடீர்னு வந்து நிற்கிறாப்புல. மகன் திடீர்னு வந்துட்டா. ஆமாம், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காப்புல. அப்போ இந்த மாதிரி முடக்கிடுது. அப்போ இந்த குழந்தைங்களோட அப்பா அப்பான்னு போய் கொஞ்சம் போது என்ன அப்பா அப்பான்னு கேட்குறாப்புல. யார் அப்படின்னு மகன். அப்புறம் ஏமா இங்கே வெளியே படுத்துட்டீங்க அப்படின்னு மகன் கேட்குறாப்புல. அப்புறம் குழந்தை சொல்லுது பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. உடம்பு சரியில்லை வெளியே இந்த பனிக்காலமாக இருக்குதே வெளியே படுத்து எச்சாத்தான் ஆகு அப்படின்னு. அப்புறம் சம்சாரத்தை கேட்க முடியும். இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவுமே நல்லா இல்லை உங்கள் அம்மாவுக்கு, அதனால்